என்னோட தமிழ் மக்களே வணக்கம். விஜய் கோவிலுக்கு போனாரு, அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு நியூஸ் முழு நாள் ட்ரெண்டிங், ஒவ்வொரு சேனல்ல டிபேட், தம்ப்நெயில்ல ஷாக் ஃபேஸ். ஏன் ஒருத்தர் கோவிலுக்கு போறது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சா? இன்னைக்கு இதை ஸ்ட்ரைட்டா பேசலாம். ஜோதிடம், விஜய் கோவில், இதுல உண்மையா ப்ராப்ளம் இருக்கு இல்ல நாம தான் கிரியேட் பண்றோமா? தேர்தல் முடிஞ்சதும் விஜய் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனாரு, அதுவே நியூஸ். ஆனா ரியாக்ஷன் என்ன? ஒரு தரப்பு அரசியலுக்காக போனாரு, இன்னொரு தரப்பு ஜோதிடர் சொன்னதால போனாரு, மற்றவர்கள் செக்யூரிட்டி முஸ்லிம். எப்படி கோவிலுக்கு? ஒரே சம்பவம், 3 கான்ட்ரோவர்சி. சரி, ஜோதிடர் சொன்னதால போனார்னா என்ன தப்பு? நம்ம நாட்டுல யாரு ஜோதிடம் பார்க்கல? பல பெரிய அரசியல்வாதிகள், பல குடும்பங்கள், எல்லாரும் ஒரு லெவல்ல நம்புறாங்க. சிலர் இதை ஒரு பிலீஃப் சிஸ்டம்னு பார்க்கறாங்க, சிலர் இதை சயின்ஸ்னு நம்புறாங்க. ஆனா ஒரு சிம்பிள் பாயிண்ட், நம்பிக்கை இருந்தா அதை பின்பற்றது ஒரு பர்சனல் சாய்ஸ். விஜய் நம்பிக்கையால கோவிலுக்கு போறாருன்னா அதுல ப்ராப்ளம் கிரியேட் பண்றது நம்ம தான். இப்ப இன்னொரு ஆங்கிள், விஜயோட ஃபேமிலி பேக்ரவுண்ட். அம்மா இந்து, அப்பா கிறிஸ்டியன். அதனால அவருக்கு 2 பிலீஃப் இருக்கு. சர்ச்சுக்கும் போறாரு, டெம்பிளுக்கும் போறாரு. இது தப்பா? நம்ம சொசைட்டி சொல்லுது ரெஸ்பெக்ட் ஆல் ரிலீஜன்ஸ். ஆனா ஒருத்தர் அதை ரியல் லைஃப்ல ஃபாலோ பண்ணினா அதுவே கான்ட்ரோவர்சி ஆகுது. இதுல லாஜிக் இருக்கு. அடுத்து செக்யூரிட்டி இஷ்யூ. விஜயோட செக்யூரிட்டி முஸ்லிம், அவர் கோவிலுக்குள்ள வந்தது தப்பு. நான் ஒரு சிம்பிள் क्वेश्चन கேட்கிறேன். ஒரு கோவிலுக்கு வர ரூல் என்ன? நம்பிக்கை இருந்தா போதும். அது இந்து மதம் மட்டும் இல்ல, எந்த மதமா இருந்தாலும் கோர் ஐடியா இதே தான். அதனால யாராவது அந்த தெய்வத்தை மேல நம்பிக்கை வச்சிருந்தா அவரை வரவேற்கணும் தான், தடுக்க கூடாது. அடுத்தது பொலிட்டிக்கல் ஆங்கிள். இது அரசியலா? நேரா சொல்றேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிருந்தா பொலிட்டிக்கல் மூவ்னு சொல்லலாம். ஆனா இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதுவே ஒரு க்ளூ. இது இருக்கலாம் வேண்டுதல், நேர்த்திக்கடன் அல்லது ஒரு பர்சனல் பிரேயர். அதுல பொலிட்டிக்கல் மீனிங் தேடுறது நம்ம பார்வையில் இருக்கிற பயஸ். சரி, இப்ப நீங்களே யோசிங்க. ஒருத்தர் கோவிலுக்கு போறாரு, நம்பிக்கையால போறாரு, 2 மதத்தையும் ரெஸ்பெக்ட் பண்றாரு. இதுல கான்ட்ரோவர்சி என்ன? நெக்ஸ்ட் டைம் இப்படி ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு क्वेश्चन கேளுங்க, இது உண்மையா இல்ல அஜெண்டாவா? அந்த ஒரு क्वेश्चन போதும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஆனஸ்ட் பிரேக் டவுன் வேண்டும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.